நேரத்திலயும் அவர் கோபப்பட்டுட்டே இருக்க போறது இல்ல. இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் வரும்போது அன்பானவரா வந்தாரு. ஆனா தேவனுடைய இன்னொரு சொரூபம் இருக்கு இல்லையா, கோபக்காரர்னு நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா, அத இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவாரு. எப்போ? இரண்டாம் வருகையில அவர் வரும்போது இப்படி அமைதியானவரா அன்பானவரா வரப்போறது இல்ல, கோபம் கொண்டவராய் தான் வரப்போகிறார். அவர் சாட்டையை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய சுரூபத்தை கிறிஸ்து நிச்சயம் வெளிப்படுத்துவார். அவர் சில காரியங்களை தான் வெளிப்படுத்துறாரு. ஆனா கோபம் அப்படின்றது தேவனிடத்துல எப்போதும் இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. அவர்கிட்ட எப்போதும் இருக்கிற விஷயம் அன்புதான். கோபம் எப்பயாவதுதான் வரும் இல்லையா? அந்த கோபத்தை கிறிஸ்துவிடத்துல நம்மளால பார்க்க முடியும். எப்போ? இரண்டாம் வருகையில. தேவன் அன்பாக மட்டும் இல்ல, அமைதியாகவும் அதே சமயத்துல அதிகாரமுடையவராயும் இருக்கிறார். எல்லாவற்றின்